ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Ramas Yummy Kitchen. இன்றைக்கி வந்து நம்ம சூப்பராக சிம்பிளான மெத்தடில் ஹோட்டல்லலாம் நம்மளுக்கு இட்லிக்கு தோசைக்கு இட்லி பொடி வைப்பாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். 150 கிராம் உளுந்து எடுத்திருக்கேன். 125 கிராம் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கடலைப்பருப்பு கம்மியாக எடுத்துக்கோங்க, அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு, கொஞ்சம் பெருங்காயம், 30 கிராம் மிளகாய் எடுத்திருக்கேன். மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்கணும். நம்மளோட இட்லி பொடி டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு காரணமே எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல கலர் வர வரைக்கும் வறுக்கிறோமோ அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு கலர் வர வரைக்கும் கைவிடாமல் வந்து வறுத்து எடுத்து ஒரு தட்டில் ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே வானலில் இன்னும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பும் அதே நல்லா வந்து கலர் மாறுற வரைக்கும், வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். அப்போ தான் வந்து இட்லி பொடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருங்க. இப்போது நல்லா வறுத்தாச்சு, உங்களுக்கு நல்லா கலர் மாறி இருக்குது. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிறேன். கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும். பெருங்காயம் நல்லா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ அரைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ எள்ளு இந்த சூட்லேயே வறுத்துட்டிங்கன்னா நல்லா படப்படன்னு நல்லா பொரிஞ்சு வரும். இப்போது கடலைப்பருப்பு எடுத்து நான் தட்டில் சேர்த்துட்டேன். கொஞ்சம் கலர் உங்களுக்கு டார்க்காக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அரைச்சா நல்லா ஆகிடும். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மிளகாய் வறுத்துக்கலாம். எப்பயுமே பொடிக்கு தனித்தனியாக வறுத்துக்கோங்க, அப்போ தான் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மிளகாவும் நல்லா வறுபடணும். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது கடைசியாக வந்து நம்ம பச்சை கருவேப்பிலை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். அலசி வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்து வறுக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக வறுத்திங்கன்னா அதில் இருக்க ஈரம்லாம் ட்ரை ஆகிடும். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு, கருவேப்பிலை எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா முதல்ல மிளகாய், கொஞ்சம் உப்பு, இதை மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். அப்புறமா தான் நம்ம பருப்பு சேர்க்கணும். இல்லாட்டா மிளகா உங்களுக்கு மையாமல் திப்பி திப்பியாக இருக்கும் ஒரு மாதிரி. இப்போ இதை அரைச்சிட்டு காட்டுறேன் உங்ககிட்ட. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு மிளகாவை அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போ நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். அது மாதிரி ஆறுனதுக்கப்புறம் அரைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி கசகசன்னு ஈரத்தன்மையோடு இருக்கும். இப்போ இது சேர்த்துட்டு அரைச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த ஸ்வீட் வந்து அந்த காரத்தோடு பேலன்ஸ் பண்ணும். சூப்பராக நம்மளோட இட்லி பொடி ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.